ஹலோ நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னாலோ, இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னாலோ, உங்களுக்கு 36 முறை கந்த சஷ்டி கவசம் சொன்ன பலன் உடனே கிடைக்கும். முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். அதே மாதிரி முருகப்பெருமானோட அந்த முழுமையான பக்தர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது என்ன வரி மந்திரம்ங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவாங்கிறத கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் ஒரு முக்கியமான மந்திரமாக நம்ம இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லலாம். ஏன்னா யாரை கேட்டாலுமே கண்டிப்பாக அந்த சஷ்டியை நோக்க சரவண பவாங்கிறத அவங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியேல் நோக்க. ஸோ இந்த மாதிரி மந்திரங்களும் தொடர்ந்து அவங்க ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, முருகர் மீது 100% நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வரிகள் எப்போதுமே அவங்க காதில் ஒலிச்சிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜைகள் பண்ணி தினசரி கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் தினமுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது ஆகும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக படித்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகலாம். ஸோ எனக்கு அந்த 10 நிமிஷம் கூட டைம் இல்லை. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். எனக்கு பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் எனக்கு முருகரை நினச்சி வேண்டுறதுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு காலையில் கிளம்பணும். ஸோ இந்த மாதிரி பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லலாம். இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகருக்காக விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பிஸியான வேலை பார்க்குறவங்களா கூட இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் வேல்மாரெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை கூட சொன்னால் போதும். ஸோ அது என்ன மந்திரம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு வரி தான். ஓம் சரவண பவா. இந்த சரவண பவாங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நம்மளுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் முழுமையாக படித்ததற்குள்ளே பலன் கிடைக்கிது. ஸோ நிறைய பேர் இந்த சரவண பவாங்கிறதையே மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் நீங்கள் உடனே அதையும் படிக்க முடியாது. சரவண பவாங்கிறத மாற்றி மாற்றி போட்டு நம்ம 6 முறை அதை சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது அதுவும் நம்மளுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்ததற்கான ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் சிம்பிளாக சரவண பவாங்கிறத சொல்லி முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்ததற்கான முழு பலன்களும் கிடைக்கும். உங்களோட வேண்டுதல்களும் சீக்கிரமாக நிறைவேறும். நீங்கள் வாயை திறந்து வாய் விட்டு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. மனசார முருகனை நினச்சி நீங்கள் ஒரே ஒரு முறை சரவண பவான்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறி முருகனோட முழு பக்தர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.